ஓம் சாந்தி. நீங்கள் அனைவரும் ஜனவரி 18ஆம் நாள் வரையிலும் மௌனம், பாபாவுடனான சந்திப்பு, அவரது வரங்கள் ஆகியவற்றின் அழகிய அனுபவத்தை அவசியம் செய்திருப்பீர்கள். 18 ஜனவரி அன்று முக்கியமாக அவரது வரங்களை சுயத்திற்குள் நிறைத்து கொண்டு நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி ஆகுக என்ற வரத்தினை பெற்றிருப்பீர்கள். இதற்காக உங்கள் அனைவருக்கும் மிகுந்த வாழ்த்துக்கள். ஜனவரி மாதம் முழுவதுமே நாம் நல்லதொரு ஆன்மீக முயற்சியை செய்ய முடியும். பாபா முன்பே சமாப்தி வருடம் என்று அறிவித்திருந்தார். நமது முயற்சியை கூட சமாப்தி செய்வதற்கான எண்ணம் வைப்போம். நாம் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறோமோ, தந்தையிடமிருந்து எதனையெல்லாம் பெற விரும்புகிறோமோ, எப்படிப்பட்ட மனநிலையினை உருவாக்கி கொள்ள விரும்புகிறோமோ, அதனை நல்ல முறையில் முயற்சி செய்து அடைந்து விடுவோம். ஏனென்றால் காலத்திற்கு பாபா மீண்டும் வரத்தினை வழங்கியிருக்கின்றார். அதாவது, எந்த குழந்தைகள் உண்மையான மனதோடு முயற்சி செய்வார்களோ தந்தையின் வரம் அவர்களுடன் இருக்கும். இந்த விஷயத்தினை அனுதினமும் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போது பாபாவின் எல்லைக்கு அப்பாற்பட்ட உதவியினால் நமது முயற்சி மிகவும் அழகானதாக ஆகிவிடும். நாம் முரளியின் ரசனையையும் பெற்றுக்கொள்வோம். அமிர்த வேளையின் ரசனையையும் அடைவோம். நேற்று இரவு பாப்தாதா நமக்களித்த வரங்களை அதிகாலையில் நினைவில் கொண்டு வருவோம். 18 ஜனவரியில் பெற்ற பிராப்திகளெல்லாம் அந்த நாளோடு முடிந்துவிட்டது என்று நாம் இருக்கக்கூடாது. அதனை நாம் தொடர்ந்து பெற வேண்டும். உள்நோக்கு தன்மையுடையவராகி அந்த வரங்களை சுயத்திற்குள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். எனவே இன்று முழு நாளும் பாபாவுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். பாபா, நீங்கள் எனக்கு என்னவெல்லாம் வழங்கியிருக்கிறீர்கள். மேலும் உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருந்து இந்த உலகிற்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். இது மிக அழகான நிலையாகும். எவ்வாறு சூரியன் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது, அப்போது அதன் வெளிச்சம், அதன் வெப்பம், மேலும் அதன் சக்தி கீழே முழு உலகிலும் பரவுகிறது. அதுபோன்று நாமும் உயர்ந்த மனநிலையில், உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம். மேலும் பரந்தாமத்தில் பாபாவுடன் இருப்போம். அங்கே அமர்ந்து முழு உலகிற்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். மேலும் இதனை நமது இயல்பாக மாற்றிவிடுவோம். இது மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். இதனால் பாவங்களின் சுமை லேசாகிவிடும். பாவங்களின் தாக்கம் குறைந்துவிடும். பரந்தாமத்தில் ஞான சூரியன், நமது ஞானேஸ்வரன் வீற்றிருக்கின்றார். அவருக்கு கீழே நான் ஜொலிக்கக்கூடிய ஒளியாக இருக்கின்றேன். மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன். மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். பாபாவின் கிரணங்கள் என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன. மேலும் என்னிடமிருந்து கீழே இருக்கக்கூடிய முழு உலகிலும் பரவிக்கொண்டிருக்கின்றன. ஒரு நிமிடத்திற்காக கூட நாம் இந்த பயிற்சியினை மேற்கொள்வோம். நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன். மேலும் உலக நன்மையாளராவேன். அவ்வப்போது இந்த சுயமரியாதையினால் நினைவு செய்வோம். மேலும் அவ்வப்போது நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன். மேலும் இந்த இயற்கையின் தலைவனாவேன். இந்த சுயமரியாதையினால் நினைவு செய்வோம். அவ்வப்போது நான் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகத்தினை வழங்குபவன் என்ற சுயமரியாதையால் நினைவு செய்வோம். இந்த உலகிற்கு உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து அழகான அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். இதன் மூலம் உலகிற்கு நன்மை நடைபெறும். இந்த படைப்பின் சூழல் மாறுதல் அடையும். அநேக ஆத்மாக்களுக்குள் மறைந்திருக்கும் தூய்மை தன்மை வெளிப்பட துவங்கும். அவர்களது துக்கங்களும் தடைகளும் முடிவடைந்துவிடும். ஆனால் யாரொருவர் வீணானவற்றிலிருந்து விடுபட்டு இருப்பார்களோ அவர்களால் தான் இதனை செய்ய முடியும். யார் தூய்மை தன்மைக்கான மனதின் போராட்டத்தினை முடித்துவிட்டிருப்பார்களோ
யார் இந்த உலகாயத வீணான ஆசைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்க மாட்டார்களோ அவர்களால் தான் செய்ய முடியும். உண்மை என்னவென்றால், யாருக்கு எதுவுமே தேவையில்லையோ அவர்களே உயர்ந்த யோகி ஆக முடியும். இதனைத்தான் பாபா கூறியிருக்கின்றார், நீங்கள் உண்மையிலும் உண்மையான சந்நியாசி ஆகிவிடுங்கள் என்று. எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் நாம் உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருந்து பரந்தாமத்தில் பாபாவுடன் அமர்ந்து முழு உலகிற்கும் அழகான அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.